போன மார்ச் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் ஜியோ நெட்வொர்க் தன்னோட ஃப்ரீ ஆஃபரை கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஆஃபர்ல அன்லிமிட்டெட் கால்ஸும் டெய்லி 1 GB ஃப்ரீ 4G இன்டர்நெட்டும் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஆஃபர் முடிஞ்சாலும் அடுத்த 1 இயருக்கு இதே ஆஃபரை ஒரு நாளைக்கு வெறும் 10 ரூபாயில தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி நாளான மார்ச் 31ஆம் தேதி ஜியோ பிரைம் ஆஃபரை போடுறதுக்காக மக்கள் பலர் லைன்ல நின்று இருந்தாங்க. ஆனா அன்னைக்கே ஜியோ ஒரு அதிரடி ஆஃபரை அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, மார்ச் 31ஆம் தேதி பிரைம் ஆஃபர் போடுறதுக்கு கடைசி நாள் இல்ல, ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தினாங்க. மேலும் 303 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 3 மாசத்துக்கு ஜியோ சம்மர் சர்ப்ரைஸா ஒரு நாளைக்கு 1 GB 4G டேட்டாவும் அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸும் தரதா அறிவிச்சிருந்தாங்க. இதனால பல பேர் பிரைம் ரீசார்ஜ் 99 கூட சேர்ந்து 303 ரூபாயும் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த 3 மாசத்துக்கு கவலையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்த அனௌன்ஸ்மெண்ட் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆமாங்க, டெலிபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ட்ராய், இவங்க ஏற்கனவே ஜியோ வெல்கம் ஆஃபரை 3 மாசத்துக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி அப்புறம் பேச்சுவார்த்தையின் மூலமா மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே ட்ராய் தான் இப்ப இந்த அதிரடியும் கொடுத்திருக்கு. ஜியோ சம்மர் சர்ப்ரைஸ தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அதை திரும்ப பெறணும்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப ஷாக்கா இருக்காங்க. ட்ராயோட ஆர்டர் படி ஜியோவும் தங்களோட சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபரை திரும்ப பெற போறாங்க. அதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா ஜியோ சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 303 ரூபாய் போட்ட எல்லா கஸ்டமருக்குமே இந்த ஆஃபர் அவங்க சொன்ன மாதிரியே கிடைக்கும். சோ அடுத்ததா ஜியோ தன்னோட செட்டப் பாக்ஸ் சேவையை தொடங்க போறாங்க. இதுவும் முதல்ல 3 மாசத்துக்கு ஃப்ரீயா தர போறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க ஜியோ. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.